ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் இன் சி. வேரியபிள்ஸ்னால் என்னென்னா, ஒரு மெமரி லொக்கேஷனுக்கு நம்ம ஒரு யூசர் டிஃபைன்டு நேம் கொடுத்துரும். அந்த மெமரி லொக்கேஷனில் நம்ம ஒரு டேட்டாஸும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டாவை நம்ம எவ்வளோ வாட்டி வேணால் சேஞ்சும் ரீயூஸும் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும். இப்போ கீழே இருக்க இமேஜை பாருங்கள். இப்போ நம்மன்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுதான் அந்த யூசர் டிஃபைன்டு நேம். அதில் கொடுத்துருக்க வேல்யூ தான் 10. அது எந்த மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா 1000. இப்போ நீங்கள் இந்த நம்மன்ற வேரியபிளை பிரிண்ட் பண்ணோன்னா இது எப்படி ப்ராசஸ் ஆகும்னா, இந்த நம்மன்ற வேரியபிள் ஃபஸ்ட்டு இந்த அட்ரஸ் ஆஃப் தி வேரியபிள் இருக்குல்ல, இந்த மெமரி லொக்கேஷனுக்கு கால் பண்ணும். இந்த மெமரி லொக்கேஷனை கால் பண்ணி இந்த மெமரி லொக்கேஷனில் என்ன டேட்டா இருக்கோ, இப்போ 10 இருக்குது, இந்த இடத்துல 10 இருக்கிறதுனால இந்த 10 நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும் அவுட்புட்டாக. வேரியபிள்ஸோட சின்டாக்ஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இனிஷியலாக டேட்டா டைப், தென் வேரியபிள் நேம், தென் வேல்யூ. இன்னும் நம்ம டேட்டா டைப் பற்றின வீடியோ பார்க்கல, அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இப்போதைக்கு டேட்டா டைப்னா என்னன்னு ஜென்ரலாக தெரிஞ்சுக்கும். சப்போஸ் இன்டீஜர் டேட்டா டைப்புன்னு ஒன்று இருக்குது. இன்டீஜர் டேட்டா டைப் கொடுத்தோன்னா இங்கே வேல்யூ நம்ம நம்பராக தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஃப்ளோட்டுன்ற டேட்டா டைப் கொடுத்தோன்னா இங்கே வேல்யூ நம்ம டெசிமல் பாயிண்ட்டாக தான் கொடுக்கணும். அதே மாதிரி கேர்ன்ற டேட்டா டைப் கொடுத்தோன்னா இங்கே ஒரு சிங்கிள் ஆல்ஃபபெட்டை மட்டும் தான் வேல்யூவாக கொடுக்க முடியும். சி வேரியபிள்ஸ் டிஃபினிஷன். இப்போது நம்ம ஒரு டேட்டா டைப், அப்புறமா நம்ம அந்த வேரியபிள் நேம் கொடுத்தோன்னா இதை டிஃபினிஷன் சொல்லுவாங்க. இப்போ நம்ம இப்படி கொடுத்து இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா ஒரு கார்பேஜ் வேல்யூ த்ரோ ஆகும். கார்பேஜ் வேல்யூனா என்னன்னா, நம்ம இதுக்கு எதுவும் இனிஷியலைஸ் பண்ணல வேல்யூ, அதனால சிஸ்டமாக ஒரு வேல்யூ நம்மளுக்கு த்ரோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்ட்ன்ற டேட்டா டைப், அதோட வேரியபிள் நேம் பி. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன்னா இந்த கார்பேஜ், இதுதான் கார்பேஜ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி ரன் பண்ணுறப்போ இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். வேரியபிள் இனிஷியலைசேஷன்னா, இப்போ நம்ம முன்னாடி டிஃபினிஷன் அப்போ பார்த்தோன்னா நம்ம எந்த வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணலை. இங்கே நம்ம வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் 7. இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா நம்ம என்ன வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணோமோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பின்றதுக்கு நான் 6ன்னு கொடுக்குறேன்னா, இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா, ப்ரோக்ராம் ரன் பண்ணால் எனக்கு 6ன்ற அவுட்புட் வரும். 6ன்னு வந்துச்சா? இதுதான் வேரியபிள் இனிஷியலைசேஷன் சொல்லுவோம். ஒரு வேரியபிளுக்கு நம்ம மீனிங்ஃபுல்லான வேல்யூ அசைன் பண்ணுறோம். வேரியபிள்ஸ் நேம் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. அந்த நேமில் லெட்டர்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கலாம், டிஜிட்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கலாம், இல்லை அண்டர்ஸ்கோர்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கலாம். அந்த வேரியபிள் நேமோட பிகினிங்கில் எப்போவுமே லெட்டர்ஸும் அண்டர்ஸ்கோர்ஸ் மூலிமா மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ சப்போஸ் நம்ம டிஜிட் ஏதாச்சும் கொடுத்தோன்னா நம்மளுக்கு எரர் தான் த்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் ஏதாச்சும் ஒரு டிஜிட் 8ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணேன்னா எனக்கு எரர் தான் வரும். வேரியபிள்ஸ் நேமை டிஜிட்ஸ்னால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இல்லை அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் ப்ரோக்ராம். அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு 2 பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா நேம்ஸ் கேஸ் சென்சிட்டிவாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வி கேபிட்டல் லெட்டர் இருக்குது, இங்கே வி ஸ்மால் லெட்டர் இருக்குது. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். நேம்ஸ் எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் கண்டெயின் பண்ணியிருக்கக்கூடாது. ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கண்டெயின் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு எரர் தான் தரும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நான் ஆஷ் போடுறேன் வச்சுக்கோங்களேன். இது ரன் பண்ணோன்னா எனக்கு எரர் தான் த்ரோ ஆகும். அம்மா நேம்ஸ் எந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸும் வச்சுருக்கோம். ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னால் இன்ட்டு, ஃப்ளோட்டு, கேரு, லூப் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஃபாரு, டூ, ஒயில், இந்த மாதிரி எந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸும் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு எரர் தான் த்ரோ ஆகும். கான்ஸ்டன்ட் இன் சினா
நம்ம இனிஷியலாக ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் அந்த வேல்யூ தான் இருக்கும். நம்ம சேஞ்ச் பண்ணவும் முடியாது நம்மளால். இதோட சின்டாக்ஸ் எப்படின்னா, கான்ஸ்டன்ட்ற கீவேர்டு, தென் நம்ம எப்படி வந்து வேரியபிள்ஸ் சின்டாக்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான். என்ன டேட்டா டைப்பு, அதோட வேரியபிளோட நேம், அதோட வேல்யூ. இந்த இப்போ இதுக்கு கொடுத்த 5ன்ற வேல்யூ வந்து நம்ம ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் இது 5ன்ற வேல்யூ சேஞ்ச் ஆகாது. கான்ஸ்டன்ட் எப்படி டிக்ளேர் பண்ணலான்னா, இப்போ வந்து நம்ம வேரியபிள் டிஃபினேஷனில் பார்த்தோம்ல, அது மாதிரி இங்கே டிஃபினேஷன் பண்ணுறப்பவே நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடணும் கான்ஸ்டன்ட் பண்ணுறப்போ. அப்போ தான் டிக்ளேர் ஆகும். இல்லைன்னா டிக்ளேர் ஆகாது, நம்மளுக்கு எரர் தான் த்ரோ ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.